நாம் எல்லோருமே வீடுகளிலே என்ன செய்கின்றோம்? நிறைய கேலண்டர்களை வாங்கி, அதுவும் ஜனவரி மாதம் முதல் வாரம் நிறைய கேலண்டர், சுவாமி கேலண்டர் வரும். இந்த கேலண்டரை எல்லாம் வாங்கி மாட்டுவதற்கு இடமில்லாமல் அவஸ்தைப்படுகின்றோம். பெரும்பாலோர் செய்கின்ற ஒரு தவறு என்னவென்றால், பூஜை அறையிலே நிறைய படங்களை மாட்டி வைத்துவிட்டு அந்த படங்களுக்கு சரியான முறையிலே கவனிக்க முடியாமல் திண்டாடுகின்றார்கள். ஒரு கோவிலுக்கு சென்றால் அங்கு உடனே ஒரு சாமி படத்தை வாங்கி வந்து மாட்டி விடுகின்றோம். இப்படி நிறைய விக்கிரகங்களை வாங்கி வாங்கி வைத்து விடுகின்றோம். நம் வீடுகளிலே பூஜை அறைகளிலே குலதெய்வத்தினுடைய படம் பிரதானமாக இடம்பெற வேண்டும். முதலிலே குலதெய்வத்தினுடைய படம் பெரிதாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு இஷ்ட தெய்வம் இருக்கின்றதல்லவா, அந்த இஷ்ட தெய்வத்தினுடைய படம் இருக்கணும். தேவையில்லாமல் நிறைய படங்களை பூஜை அறையிலே மாட்டி வைத்துவிட்டு சிரமப்படுகின்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். நாம் அனைவரும் நித்தியம் பூஜை செய்ய வேண்டும். நமக்கு இருக்கின்ற வேலை பளுவின் காரணமாக தினந்தோறும் பூஜை செய்ய முடியாமல் போகும். ஆகவே நிறைய படங்களை மாட்டி வைத்துவிட்டு ஒருவரை நாம் இல்லத்திற்கு அழைக்கின்றோம் என்றால் அவரை நாம் கவனிக்க வேண்டும். சரியான முறையிலே வந்தவுடன் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு குடிப்பதற்கு ஆகாரம் ஏதேனும் கொடுக்க வேண்டும். உண்பதற்கு ஆகாரம் ஏதேனும் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் முறை. சுவாமி படங்களை நிறைய மாட்டி வைத்து விட்டால் எந்த சுவாமியை நீங்கள் கவனிப்பீர்கள்? சரியான முறையில் யோசனை செய்து பார்த்திருக்கின்றீர்களா என்றேனும். மாட்டுகின்ற படங்களை வெறும் படமாக பார்க்கக்கூடாது. அதிலே அந்த மூர்த்தம் வாசம் செய்வதாக நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி எண்ணிக்கொண்டால் அந்த படங்களை சரியான முறையிலே நாம் பராமரிப்போம். பலவிதமான போட்டோக்களை மாட்டி வைத்துவிட்டு அவற்றை சரியாக கவனிக்கவும் செய்யாமல் தெய்வம் எனக்கு கருணை செய்யவில்லை என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். குலதெய்வத்தை பலர் மறந்து விடுகின்றார்கள். பல வீடுகளிலே பார்க்கும்போது குலதெய்வ அருள் இல்லாமல் இருப்பது தெரிகின்றது. குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கவில்லை என்றால் மற்ற தெய்வங்களுடைய அருள் நமக்கு கிடைக்காது. இதனை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் நம்மை முதலிலே காக்க வருவது குலதெய்வம்தான். ஆகவே குலதெய்வத்துக்கு பிரதானமாக நம்முடைய வீட்டு பூஜை அறையிலே இடம் கொடுத்து அதற்கு சரியான முறையிலே பூஜை செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தினுடைய அருள் இல்லை என்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே நமக்கு ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதேனும் ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே பூஜை அறையிலே நிம்மதியாக அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும் போது குலதெய்வத்தை முதலிலே மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். ஒரு விரிப்பின் மீது அமர வேண்டும்.